இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள்ல திருப்தி அற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவர்களா காணப்படுகிறோம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடைபெறல, நமக்கு தேவையானது கூட நமக்கு இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஆண்டவர் நம்ம சொல்றாரு, திருப்தி ஆவீர்கள். ஆண்டவர் நமக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுக்கிறார், நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், மறுமொழி கொடுக்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிற நாட்களாக இது அமைய போகிறது. இந்த வருஷம் முடிய போகுது. என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய விண்ணப்பங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பதில் கொண்டு வரல. நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடக்கல, எனக்கு போதும் அப்படின்றத நான் சொல்ற அளவுக்கு கூட எனக்கு இல்ல, எனக்கு பத்தல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அது ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல. நிறைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் நம்ம திருப்தி அற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களா காணப்படலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்கள்ல திருப்தி ஆக்குகிற தேவனாய் நம்மிடத்துல அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறதாய் காணப்படுகிறார் அப்படின்றதா நம்ம பார்க்கிறோம். 21ஆம் வசனத்துல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் போது நாம் கண்டிப்பா திருப்தி உள்ளவர்களாக தான் நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். ஆனா அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மகிழ்ந்து களி கூறணும். மகிழ்ந்து எப்படி நான் களி கூற முடியும்? என்ற சூழ்நிலை கவலைக்குள்ள சூழ்நிலையா காணப்படுகிறது, கஷ்டத்துக்குள்ள இருக்கேன், நான் எப்படி மகிழ்ந்து களி கூற முடியும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிலிப்பியர்ல கூட கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சூழ்நிலைகள் தடையா காணப்படவே கூடாது. ஆண்டவருக்குள்ள நம்ம தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய நேரத்தை மற்றவர்களுடைய செலவிடுகிறதை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம செலவிடும் போது நம்முடைய ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக நம்ம காணப்படும். நம்முடைய சூழ்நிலைகளை அதிகமா நம்ம சிந்தனைக்குள்ள எடுத்துக்கொள்ளாதவர்களாக, இந்த பிரச்சனைகளில, இந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நம்ம அநேக நேரத்துல எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் மற்றவர்களோட செலவிடுறோம், மற்றவர்களோடு இல்ல நம்முடைய டிவி, மொபைல் போன், இந்த மாதிரி காரியங்களை நம்ம செலவிடுகிறோமா, ஆண்டவரோட அதிக நேரம் செலவிடுகிறோமா அப்படின்றத யோசிக்கணும். அநேக நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஆலயத்துல போய் டெய்லி நான் ஜபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரல அப்படின்னு சொல்றோம். ஆலயத்துல போய் மட்டும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? மற்ற நேரத்துல காலையில எழும்பி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலையும் புது வருஷத்திலையும் செய்யறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோமா? கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில திருப்தி உண்டாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 26ஆம் வசனத்திலையும் 25ஆம் வசனத்திலையும் 26ஆம் வசனத்திலையும், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இவ்வளவு நாள நடந்த காரியங்கள், நம்முடைய பாஸ்ட், முன்னாடி நடந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒரு தோல்வியான சூழ்நிலைகள். பிசாசானவன் நம்மை பட்சித்து போட்டா, நம்ம நம்முடைய
நம்முடைய விளைச்சலை வந்து கெடுத்து போட்டான். அதாவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் என்ன இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாகவும் இழப்பாகவும் காணப்படுகிறது. இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு பயிரை வந்து பயிரிடும் போது அந்த விளைவின் காலத்துல அந்த வெட்டுக்கிளி வந்து அதை வெட்டி போட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு ஏமாற்றமான சூழ்நிலை, எவ்வளவு தோல்வியான சூழ்நிலை, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு நஷ்டம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில செழிப்பாய் நம்ம வாழக்கூடிய காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு அனுமதித்த காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை சாத்தானானவன் எப்படியோ ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம வந்து நம்மிடத்திலிருந்து திருடி போட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கும்போது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க திருப்தி அடைவீங்க அப்படின்றத சொல்றாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நிந்தையான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இருந்தா கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. 28ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன், உடைய குமாரர் உன் குமாரத்திகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு உண்டாகும். சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து என்ன செய்வார், வழி நடத்துகிறவரா காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி அவர் வந்து நம்முடைய பிள்ளைகளின் நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா காணப்படுறாரு. ஒருவேளை இந்த காலங்களில நம்முடைய இழப்புகளினால நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா இனி வந்து வரும் நாட்கள்ல ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், அவருடைய ஆவியின் வரங்களினால நிரப்புவார் அப்படின்றத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடத்துல பேசுகிறார். இந்த வருஷம் முடிவுல நம்ம இருக்கிறதான நம்ம ஆண்டவர் அடுத்த வருஷத்துலயும் எனக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தரணும். நான் வெட்கமான சூழ்நிலைக்குள்ள இருக்கேன், இந்தையான சூழ்நிலைக்குள்ள இருக்கேன், என்னால வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கேன், நான் வந்து வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், நான் மற்றவங்களை எதிர்நோக்கி பார்க்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லாதது போல நான் இழந்து காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்துல நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே என்னை ஒருபோது நீங்க வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க, ஒருபோது நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வெட்கமான சூழ்நிலை, நிந்தையான சூழ்நிலை என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கலாம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல நீங்க எங்களோடு பேசுனீங்க, ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்போது பெரிய காரியங்களை நீங்க எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறீர் அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இழப்புகள், எங்களுக்கு வாழ்க்கையில காணப்பட்ட தோல்விகள், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டிலே நிறைவேறும்படியாகவும் வரப்போகிற ஆண்டுல இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக, நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட நீங்க உதவி செய்யுங்க. திருப்தியற்ற நிலைமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.